அனுசரணை வழங்குவோர் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டேன் தமிழ் ஒலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட உரை. தேசிய தொழுநோய் மாநாடு இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். பாடசாலைகளின் 3ஆம் தவணை 1ஆம் கட்டம் நாளையுடன் நிறைவு. படையினர் வசமுள்ள மாவீரர் துயிலம் இல்லங்கள் விடுவிக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் இன சந்திரசேகர் கருத்து. தொல்பொருள் சுவடியை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளருக்கு பிணை. 159 எம்பிக்களும் நல்ல பேச்சாளர்கள் என நாமல் கருத்து. தொடர்வது முதன்மை செய்தி. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை நாளை இடம்பெறவுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை மாலை ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 2ஆம் வாசிப்பை சமர்ப்பிக்க உள்ளார். அதன்படி வரவு செலவு திட்ட 2வது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் 6 நாட்கள் நடைபெறவுள்ளது. 2வது வாசிப்பின் வாக்கெடுப்பு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 6 மணிக்கு நடத்தப்படவுள்ளது. குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 17 நாட்கள் நடத்தப்படவுள்ளது. 3வது வாசிப்பின் வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு நடத்தப்படவுள்ளது. இந்த நிலையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் இறுதி வரவை பரிசீலிப்பதற்கு ஜனாதிபதி நேற்று இரவு ஜனாதிபதி செயலகத்தில் இணைந்து கொண்டார். நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும்பவும் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய தொழுநோய் மாநாடு இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமானது. நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட தேசிய தொழுநோய் மாநாடு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பமானது. தொழுநோயை ஒழிப்பதற்கான பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லை குறைக்கும் வகையில் தேசிய தொழுநோய் மாநாடு கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமானது. இதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்றார். அடுத்த 10 ஆண்டுகளில் நாட்டில் இருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான வரைபடம் வெளியிடப்பட்டது. உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சசகாவா மன்றம் என்பவற்றின் ஒத்துழைப்புடன் சுகாதார அமைச்சின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய தொழுநோய் மாநாடு இன்று இடம்பெற்றதுடன் நாளையும் இடம்பெறவுள்ளது. புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள தொழுநோயாளர்களில் சுமார் 40% மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். அதிக எண்ணிக்கையிலான தொழுநோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் மட்டக்களப்பு, கம்பகா, குருநாகல் மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் இருந்தும் தொழுநோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த நிகழ்வில் தொழில் அமைச்சர் மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த் பெர்னாண்டோ, சுகாதார பிரதி அமைச்சர் ஹர்சக விஜயமுனி, ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோமாடா, உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உலகளாவிய தொழுநோய் திட்டத்தின் குழு தலைவர் மோமோ டகுயுச்சி, உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உலகளாவிய தொழுநோய் திட்ட குழு தலைவர் விவேக் லால் உள்ளிட்ட உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உள்நாட்டு பிரதிநிதிகள் மற்றும் சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தொழுநோய்க்கான பயணம் இன்னும் நிறைவடையவில்லை என தெரிவித்தார். பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் நாட்டில் 1995ஆம் ஆண்டில் தொழுநோயை ஒழித்த போதிலும் அந்த பயணம் இன்னும் நிறைவடையவில்லை. தொடர்ந்தும் புதிய நோயாளிகள் அடையாளம் காணப்படுகின்றனர்.
ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1500 முதல் 2000 புதிய தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். அவர்களில் சுமார் 10% 10 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள். அந்த வகையில் 2035ஆம் ஆண்டுக்குள் இலங்கையை தொழுநோயற்ற நாடாக மாற்ற தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் நடவடிக்கை முன்னெடுத்து வருகிறது. நோய் பரவுவதற்கு காரணமான நோயாளிகளை முன்கூட்டியே கண்டறிதல், வைத்தியசாலை கட்டமைப்பால் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் வசதிகளை மேம்படுத்துதல், அங்கவீனமுற்றவர்களுக்கான முறையான புனர்வாழ்வு திட்டங்களை செயல்படுத்தல் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொழுநோய் பரவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சிகளை இந்த மாநாடு மேலும் வலுப்படுத்தும் எனவும் குறிப்பிட்டார். Committed to supporting all national efforts aimed at reducing the burden of leprosy and improving the quality of life of those affected. Our policy இந்திய பெருங்கடலின் அமைதி மற்றும் ஒத்துழைப்புக்கான வலயமாக பாதுகாப்பதற்கான கூட்டு பொறுப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய கவுன்சிலில் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சிலில் உரையாற்றினார். இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச புதுடில்லியில் உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சிலில் சிறப்புரை நிகழ்த்தினார். இதில் உலகளாவிய ராஜதந்திர நடவடிக்கைகள் தொடர்பில் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் பரிணாமம் கண்டுவரும் வகிபாகத்தை பாராட்டியிருந்தார். இதன் பிரகாரம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஆழமான நாகரிக மற்றும் ஜனநாயக உறவுகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியதோடு இந்திய பெருங்கடலின் அமைதி மற்றும் ஒத்துழைப்புக்கான வலயமாக பாதுகாப்பதற்கான கூட்டு பொறுப்பையும் இங்கு சுட்டிக்காட்டினார். இதில் உலகளாவிய ராஜதந்திர நடவடிக்கைகள் தொடர்பில் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் பரிணாமம் கண்டுவரும் வகிபாகத்தை பாராட்டி பேக்கன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி அண்ட் சவுத் கோஆபரேஷன் என எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு விவரித்தார். On the Indo-Sri Lanka relationship and thereon இதன் பிரகாரம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஆழமான நாகரிக மற்றும் ஜனநாயக உறவுகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியதோடு இந்திய பெருங்கடலின் அமைதி மற்றும் ஒத்துழைப்புக்கான வலயமாக பாதுகாப்பதற்கான கூட்டு பொறுப்பையும் இங்கு சுட்டிக்காட்டினார். மேலும் பூகோள பொருளாதாரத்தின் எழுச்சி மற்றும் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு முன்னுரிமைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் கட்டமைப்பு மாற்றத்தை எட்டிக்கொள்ள முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நாகரிக மற்றும் தொழில்நுட்ப சக்தியாக இந்தியா உருவெடுப்பதை எடுத்துக்காட்டி அதன் டிஜிட்டல் ஜனநாயகம், தயாரிப்புகள் மற்றும் நம்பகமான உலகளாவிய கூட்டாண்மைகளை போஷிப்பதில் கண்டுவரும் வெற்றிகள் தொடர்பிலும் அவர் பாராட்டினார். குறிப்பாக மின்சார வாகனங்கள் மற்றும் விநியோக சேவை துறைகளில் இந்தியாவின் தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப முன்முயற்சிகளுடன் இணைவதற்கான இலங்கையின் விருப்பத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு சுட்டிக்காட்டினார். நியாயமான மற்றும் சமநிலையானதொரு உலகளாவிய ஒழுங்கை வடிவமைக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் நிரந்தர உறுப்பினரிடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்தியாவிற்கு காணப்படும் இயலுமை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்ட காலமாக மீனவர் பிரச்சினை நிலவி வருகிறது. இதற்கு சர்வதேச சட்டங்களுக்கு அமைய நடைமுறைப்படுத்தக்கூடிய நிரந்தர தீர்வை காண இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்தியா சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அந்த நாட்டின் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகளின் கடல் சட்டம் பற்றிய சாசனம் நடைமுறையில் உள்ளது. அதற்கு உட்பட்டு சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மதித்து இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து உரிய சட்டங்களை உருவாக்க வேண்டும். கச்சத்தீவு அருகே உள்ள இலங்கை கடல் எல்லைக்குள் தமிழக மீனவர்கள் நுழைவது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ச்சியான பிரச்சனைகள் நீடிக்கின்றன. இது பெரும்பாலும் கைதுகள் மற்றும் கடல் எல்லைகள் தொடர்பான மோதல்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். How do you assess its current approach today in light of India's growing concern about China's? I can tell you what we believe in as a party, the main opposition party. We believe in having a special relationship. பாடசாலைகளின் 3ஆம் தவணை முதலாம் கட்டம் நாளையுடன் நிறைவு பெறவுள்ளது. அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் முதல் கட்டம் நாளைய தினம் நிறைவடைகிறது. அதன்படி சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் டிசம்பர் 8ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம்
நவம்பர் 24ஆம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. படையினர் வசமுள்ள மாவீரர் துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படும் என கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட திறன் விருத்தி மண்டபத்தில் இன்று காலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகர் மற்றும் இணைத் தலைவரும் வடமாகாண ஆளுநருமான நாவனா வேதநாயகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனின் வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகியது. இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் மத்திய மற்றும் மாகாண அமைச்சுக்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் அவற்றின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சீனா ஸ்ரீதரன், ஜேனா ரஜீவன், கானா இளங்குமரன், வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், மேலதிக அரசாங்க அதிபர், காணிக்கான மேலதிக அரசாங்க அதிபர், மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், வடமாகாண அமைச்சு சார்ந்த திணைக்களங்களின் பணிப்பாளர்கள், இராணுவ மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள், பிரதேச சபைகளின் செயலாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர், மாவட்ட திணைக்களங்கள் சார் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பல தரப்பினர் கலந்து கொண்டனர். உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட சுற்றுலாத்துறைக்கு இலங்கை என்பது, யாழ்ப்பாணம் என்பது உலகத்தில் 2வது ஸ்தானத்தை கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்றோம், இந்த கௌதாரி முனை போன்ற பிரதேசங்களை நாங்கள் செய்கின்ற போது, கட்டியெழுப்புகின்ற பொழுது இலங்கையில் மிகவும் சிறந்த ஒரு கடல் பரப்பாக மக்கள் வந்து செயற்படக்கூடிய, பிள்ளைகள் வந்து விளையாடக்கூடிய, அனைவருக்கும் ஒரு மென்மையான அழகான கடல் பரப்பு என்றால் வேறுதுமல்ல, அது கௌதாரி முனையாக அமையும் என்பது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கின்றது. கடந்த வரவு செலவு திட்டம் என்பது எங்களுக்கு குறைந்தது ஒரு 6 மாதங்கள் தான் எங்களுக்கு கிடைத்தது. 6 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த வரவு செலவு திட்டம் வருகின்றது. வரவு செலவு திட்டம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் பிறகு, அதன் பிறகும் கூட எங்களுக்கு மீண்டும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல், அதெல்லாம் முடித்து விட்டுத்தான் இந்த வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருந்தது. அதனால் அந்த இழுபறியான நிலைமையில் இருந்தது அபிவிருத்தி திட்டங்கள். ஆனால் அடுத்த வருடம் வேலை திட்டம் என்பது 7ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. 7ஆம் தேதியில் இருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதியோடு நிறைவடைகின்றது வரவு செலவு திட்ட விவாதம். அதன் பிறகு அந்த வரவு செலவு திட்டத்தால் முன்மொழிகின்ற அனைத்து செயற்பாடுகளும் வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுப்பதற்கான போதிய கால அவகாசம் எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் அடுத்த வருடம் என்பது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு மெகா அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்து வைத்திருப்பது விளையாட்டுக்காக அல்ல, அவர்கள் எங்களுடைய கடல் பரப்பை அத்துமீறி வந்திருக்கின்றார்கள், எங்களுடைய இறமையை தாண்டி இருக்கின்றார்கள். அப்ப அதன் போது உண்மையிலேயே எங்களுடைய கடல் பரப்புக்கு வந்து எங்களுடைய கடல் மீன்களை மாத்திரமே எங்களுடைய வளங்களை கொள்ளையடித்து செல்கின்ற போது நாங்கள் இனியும் பார்த்து வாய்மூடி மௌனிகளாக கைகளை கட்டி கொண்டு இருக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்கள் மீதான கைதே ஒழிய அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சண்டையோ சச்சரவுகளோ அல்லது கோபதாபங்களோ கிடையாது என்பது இந்த இடத்தில் நாங்கள் சொல்கின்றோம். எங்களுடைய மீன்களை பிடிப்பதற்கு இலங்கை கடற்பரப்புக்கு வர வேண்டாம். அவ்வாறு வருவதை நிறுத்தினால் நிச்சயமாக இந்த கைதுகள் நிறுத்தப்படும். நீங்கள் சட்டவிரோதமாக எங்களுடைய கடல் பிரதேசத்துக்கு பிரவேசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அது இடம்பெறப் போவதில்லை. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற காணிகள் இன்றைக்கும் கூட இராணுவ வசமாக இருக்கின்றது அல்லது உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மாவீரர் இல்லங்கள் அனைத்தும், துயில் இல்லங்கள் அனைத்தும் இராணுவ வசமாக இருக்கின்றது. அந்த இராணுவ வசமாக இருக்கின்ற துயிலும் இல்லங்கள் அனைத்தையும் விடுவிக்கும்படி நான் அல்ல, எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் துயிலும் இல்லங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படுவதற்கான சூழல், அந்த விடுவிப்பின் பொழுது தாங்களுடைய பிள்ளைகளை முன்னைய விட
மிகவும் சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கான தளங்களை தேவையை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். தொல்பொருள் சுவடியை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகியோர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் தொல்பொருள் சுவடியை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகியோர் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் யாழ்ப்பாண மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டனர். நெடுந்தீவில் வெடியரசன் கோட்டை வீதி புனரமைப்பின் போது தொல்பொருள் சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பகுதி சேதமாக்கப்பட்டதால் நேற்று சாரதிகள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அதன் தொடர் நடவடிக்கைக்காக தொல்லியல் திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கையின் பிரகாரம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு இன்று மாலை ஊர்காவல்துறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை 1 லட்சம் ரூபாய் பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார். வவுனியா தோணிக்கல் சின்னக்குளம் வீதிக்கான காப்பற்றிடும் பணி இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 16.3 மில்லியன் ரூபாய் செலவில் 8.32 மீட்டர் நீளமான வவுனியா தோணிக்கல் சின்னக்குளம் வீதிக்கான காப்பற்றிடும் பணியினை நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்தார். கிராமப்புற வீதிகளை அபிவிருத்தி செய்யும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் குறித்த வீதி உள்வாங்கப்பட்டு இன்றைய தினம் அதன் ஆரம்ப பணி முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களான மானா ஜெகதீஸ்வரன், திலகநாதன், வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாவனா பாலேந்திரன், உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 8.32 மீட்டர் நீளமான இந்த வீதி 1,63,00,000 செலவிலே முழுமையாக காப்பற்றிடப்பட இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்திலே வீதிகள் புனரமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலே இந்த வீதி அமைக்கப்பட இருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே கிராமப்புறங்களை இலக்காக கொண்டு அந்த கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்கும் நோக்குடன் இவ்வாறான வீதிகள் காப்பற்றிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக இந்த வீதி முழுமையாக காப்பற்றிடப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும், எமது ஜனாதிபதியும் எமது பிரதமரும் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த வடக்கு மாகாணத்தை விசேட கவனம் செலுத்தி வருவது அனைவரும் அறிந்த விடயம். அந்த வகையிலே வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலேயும் வடக்கு மாகாணத்துக்கு அதிகூடிய நிதியினை எமது ஜனாதிபதி அவர்கள் ஒதுக்க இருக்கின்றார். அது தொடர்பாக நாளைய தினம் இடம்பெறுகின்ற வரவு செலவு திட்ட உரையின் போது நிச்சயம் அதை வெளியிடுவார். நான் அறிந்த வகையிலே கிட்டத்தட்ட 8,700 மில்லியன் ரூபாய் வடக்கு மாகாண சபைக்கு நிதியாக ஒதுக்கப்பட இருக்கின்றது. இது இலங்கையிலே இவ்வருடம் ஒதுக்கப்படுகின்ற மாகாணங்களுக்கான நிதியிலே 2வதாக இருக்கின்றது. திருகோணமலை கிண்ணியா மகாமார சக்கரையா வித்தியாலயத்திற்கு செல்லும் வீதியை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா பிரதேச சபை தவிசாளர் ARM ஆஸ்மி நேற்று புனரமைப்பு பணியை ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்த வீதி புனரமைப்புக்காக பொதுமக்களின் வரி பணத்தில் 8 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தவிசாளர் தெரிவித்துள்ளார். கவனிப்பாரற்ற நிலையில் காணப்பட்ட இந்த வீதி விரைவில் புதுப்பொலிவு பெற உள்ளமை குறித்து மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மாத்தளை மாவட்டத்தில் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் சேதமடைந்த நிலையிலிருந்த சுதுகங்கை ஆற்றுக்கு மேல் போடப்பட்டுள்ள தொங்கு பாலம் 78 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட கலாச்சார பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்க கலந்து கொண்டார். இதன்போது பிரதேசவாசி ஒருவர் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாலத்தினை திறந்து வைத்தார்.
பிரதி அமைச்சர் உட்பட மாத்தளை மாவட்ட செயலாளர் பிரசந்த மதநாயக்க, மாத்தளை மாவட்ட பிரதேச சபை தலைவர் சாமிர ஜெயரத்ன, அம்பகங்க கோரள பிரதேச செயலாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த பாலத்தை புனரமைப்பதன் மூலம் அங்கஹந்த, திக்கல, உலுகெடல, ரன்முதுகம ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்பாலத்தின் மூலம் பயன்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெலிகம பிரதேச சபையின் புதிய தலைவர் தெரிவு 28ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. வெலிகம பிரதேச சபையின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இடம்பெறும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபையின் தலைவராக பதவி வகித்த லசந்த விக்ரமசேகர கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி பிரதேச சபை அலுவலக அறையினுள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கொட்டகல பகுதியில் 25 ஏக்கருக்கு மேற்பட்ட வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளன. நுவரெலியா கொட்டகல பகுதியில் குடிநீர் பெற்றுக்கொள்ளும் பல பகுதிகளுக்கு இனம் தெரியாதவர்களால் தீ வைக்கப்பட்டதில் 25 ஏக்கருக்கு மேற்பட்ட வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளன. திம்புள்ள வத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகல, காமர்சல், குடா ஓயா மற்றும் குடாகமவில் உள்ள மானாகாட்டு பகுதிக்கு நேற்று தீ வைக்கப்பட்டுள்ளது. தீயினை கட்டுப்படுத்துவதற்கு கொட்டகல கமர்ஷியல் ராணுவ முகாமின் ராணுவ வீரர்கள் நடவடிக்கை எடுத்து வந்த போதிலும் கடும் காற்று காரணமாக கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருப்பதனால் நேற்று மாலை வரை தொடர்ந்தும் தீ பரவியுள்ளது. தீ பரவிய பகுதியிலிருந்து அமைதிபுரம், சமாதானபுரம், நேத்ரா பிளேஸ் உள்ளிட்ட பல பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் குடிநீரினை பெற்றுக் கொள்கின்றனர். இவ்வாறான தீச்சம்பவத்தினால் எதிர்காலத்தில் குறித்த பகுதியில் உள்ள நீரூற்றுக்கள் வறட்சி நிலை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் இதனால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு காணப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அம்பாறை கல்முனையில் பிரஜாசக்தி வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்திற்கான குழுக்களின் தலைவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சின் ஏற்பாட்டில் பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கத்தை நடைமுறைப்படுத்தும் வேலை திட்டத்திற்கான பிரதிநிதி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு இன்று அம்பாறை கல்முனை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கல்முனை பிரதேச செயலாளர் சட்டத்தரணி TMM அன்சார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினருமான அபூபக்கர் ஆதம்பாவா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு நியமனங்களை வழங்கி வைத்தார். நிகழ்வில் பிரதேச செயலக கணக்காளர் KMS அமீர் அலி, பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் ACM ஃபலீல், திட்டமிடல் சிரேஷ்ட உத்தியோகத்தர் M அஸ்ஸார் ஆதம் மற்றும் பல அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நூற்று 59 MPக்களும் நல்ல பேச்சாளர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயங்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டனவா என்பது தொடர்பில் மக்கள் நன்கு அறிவார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். පහුගිය ආණ්ඩුව පහුගිය අවුරුද්දෙත් අතිගරු ජනාධිපතිතුමා පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා දීර්ඝ අයවැය කතාවක් கடந்த வருடத்திலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீண்ட வரவு செலவு திட்ட உரையை நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தியிருந்தார். அவர் குறிப்பிட்டவாறு அந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டனவா இல்லையா என்பது குறித்து மக்கள் நன்கு அறிவார்கள். ஜனாதிபதி உள்ளிட்ட 159 பேரும் நல்ல பேச்சாளர்கள். ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனை என்னவெனில் தேர்தல் வாக்குறுதிகளைப் போலவே இவைகளும் மறந்து போகின்றனவா?
கடந்த அரசாங்க காலத்தில் இவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் உண்மையாகவே நடைமுறைப்படுத்தப்பட்டனவா? ஜனாதிபதி சமீபத்தில் குறிப்பிடுகிறார், சில நிறுவனங்களின் வளர்ச்சி 8-10 என்று. அவரே ஊடகங்களுக்கு இதை தெரிவித்தார். எனவே இந்த வரவு செலவு திட்டத்திலும் வளர்ச்சி 8-10 என்றால் மீண்டும் இந்த அரசாங்கம் 100-3 என்ற நிலைக்கு சென்றுவிடும். ஜனாதிபதிக்கு நன்றாக பேச முடியும், ஆனால் நடைமுறையில் வேலை செய்ய வேண்டுமெனில் 159 பேரும் ஜனாதிபதியும் பிரதேச சபைகளில் உள்ளவர்களும் போதைப்பொருள் விற்பதை நிறுத்திவிட்டு வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள யோசனைகளை நிறைவேற்றினால் நல்லது. ජනාධිපතිතුමත් ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු කුඩු විකුණන එක නවත්තලා මේ අයවැයදෙන යෝජනා ක්‍රියාත්මක කරන්න කටයුතු කළොත් හොඳයි. யோசித்தவுக்கு எதிரான வழக்கு நவம்பர் 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்சி பொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகளை நவம்பர் 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இவ்வழக்கு இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முறைப்பாட்டாளர் இவ்வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிவாதிகள் தரப்பினரிடம் கையளிக்கப்பட்டது. விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி எதிர்வரும் நவம்பர் 12ஆம் தேதி இவ்வழக்கை விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டார். சுமார் 73 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களையும் உடைமைகளையும் தவறான முறையில் பெற்றதன் மூலம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்ததாக குற்றம் சாட்டி யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி பொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆளுநரின் அதிகாரங்களை நிறுத்தி மாகாண சபை ஆட்சியை நடத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் விரைவில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாகவும் விருப்புடனும் இருக்கின்றோம். தமிழரசு கட்சியினுடைய அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் வரவேற்கின்ற அதே சமயம் அவர்கள் விதிக்கின்ற முன் நிபந்தனைகள் என்பது என்ன என்பது தெரியாது என்பதுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்காக முன் நிபந்தனைகளை விதிப்பது என்பதும் ஒரு ஏற்புடைய செயல் அல்ல என்பதையும் நாங்கள் அவருக்கு தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். கட்சிகளுக்கிடையில் கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் இருக்கலாம். முரண்பாடுகள் இருப்பதற்காக நாங்கள் கூட்டாக செயற்பட முடியாது என்பது அல்ல. ஆகவே இப்பொழுது இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய 13வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் தமிழ் தேசிய பரப்புக்குள் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி உட்பட எங்கள் எல்லோருக்கும் அதில் ஒரு பொதுவான கருத்து உடன்பாடு இருக்கின்றது. ஒரு மாகாண சபை தேர்தல் வந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது தாங்களும் அதில் போட்டியிடுவோம் என்றும் கூறுகிறார்கள். ஆகவே மொத்தத்தில் பார்ப்போமாக இருந்தால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் அதற்குறித்தான அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதும் ஒரு பொதுவான கருத்தாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை ராஜதந்திர மட்டங்களும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். நாங்கள் மிக நீண்ட காலமாக நாங்கள் அதனை வலியுறுத்தி வருகிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் 5 கட்சிகள் கூட்டாக இருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்குக்கான தேர்தல் என்பது உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய ஆளுநர் ஆட்சிகள் என்பது மாற்றப்பட வேண்டும். அரசாங்கம் தான் விரும்பியவாறு இந்த பிரதேசங்களில் செயற்படுவது என்பது நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த மாகாண ஆட்சி முறை என்பது உடனடியாக செயற்பாட்டுக்கு வர வேண்டும். தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கை. அந்த வகையில் தமிழ் மக்களினுடைய நன்மை கருதி தமிழ் மக்களினுடைய முழுமையான விடுதலையை, முழுமையான உரிமைகளை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய கோரிக்கைகளை வரவேற்கின்ற அதே சமயம் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நிபந்தனைகள் இல்லாமல் சரியான வடிவங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் முன்வருவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.
கிளிநொச்சி வட்டக்கச்சி மத்திய கல்லூரியின் பரிசளிப்பு நிகழ்வு இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி வட்டக்கச்சி மத்திய கல்லூரியின் பரிசளிப்பு நிகழ்வு கல்லூரியின் முதல்வர் பீனா ரவீந்திரநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக மின் பொறியியலாளர் KN சங்கீர்த்தனன், பழைய கோட்டக்கல்வி பணிப்பாளர் D திலீபன், மாவட்ட செயலக நிர்வாக அதிகாரி S பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கௌரவ விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற அதிபர் MCL மேனுவல், ஓய்வு பெற்ற ஆசிரியர் K நவரத்னராசா, ஓய்வு பெற்ற பிரதி முதல்வர் M அகிலநாயகம், ஓய்வு பெற்ற ஆசிரியர் K அகிலநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் தேசிய மாகாண ரீதியில் சாதித்த மாணவர்கள், வகுப்பு ரீதியாக சாதித்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். திருகோணமலை நகரில் கட்டாக்காலி மாடுகளால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். திருகோணமலை நகரில் உள்ள வீதிகளில் தெரியும் கட்டாக்காலி மாடுகளினால் வீதியால் பாதுகாப்பாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்துகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். காலை நேரங்களில் வேலைக்கு செல்கின்றவர்களும் பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்களும் கட்டாக்காலி மாடுகளினால் அதிகம் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். கட்டாக்காலி மாடுகள் தொடர்பில் மாநகர சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கட்டாக்காலி மாடுகள் பிடித்தல் தொடர்பான அறிவித்தலை மாநகர சபையின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தினூடாக முதல்வரும் விடுத்துள்ளார். மாநகர சபையால் பிடிக்கப்படும் கால்நடைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் மீளப் பெறாவிட்டால் அவை மாநகர சபைக்கு சொந்தமாக்கப்படும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை திருகோணமலை பிரதான வீதி, கடல்முக வீதி, திருஞான சம்பந்தர் வீதி உள்ளிட்ட இடங்களில் அதிகளவான கால்நடைகள் நடமாடியதை எமது செய்தியாளரின் கேமராக்கள் படம் பிடித்திருந்தன. மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியின் வருடாந்த ஒளிவிழா நிகழ்வு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியின் 2025ஆம் ஆண்டுக்கான ஒளிவிழா நிகழ்வுகள் கல்லூரி அதிபர் இரா பாஸ்கர் தலைமையில் கல்லூரி பிரதான மண்டபத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. அதிதிகள் மாணவர்களினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு கல்லூரியின் பிரதான மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமானது. மாணவர்களின் ஒளிவிழா செய்தி சொல்லும் கலை நிகழ்வுகளும் பரிசில் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. பிரதம அதிதிகளாக வடகிழக்கு மெதடிஸ்ட் திருச்சபையின் அவைத் தலைவர் சாமுவேல் சுபேந்திரன், இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய பங்குத்தந்தை அருட்தந்தை CV அன்னதாஸ் அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் அதிதிகளாக மட்டக்களப்பு கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் K ஹரிஹரராஜ், மண்முனை வடக்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் RJ பிரபாகரன், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், கல்லூரி அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நுவரேலியா மஸ்கலிய பிரதேச வைத்தியசாலையில் பாரம் தூக்கி செயலிழந்தமையினால் நோயாளிகள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மஸ்கலிய பிரதேச வைத்தியசாலையில் கடந்த சில மாதங்களாக பாரத்தூக்கி செயலிழந்தமையினால் கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். சில மாதங்களுக்கு முன் பெய்த கனமழை காரணமாக 4 மாடிகளை கொண்ட மஸ்கலிய பிரதேச வைத்தியசாலையில் மின்மாற்றியில் இருந்து தரை வழியாக வரும் மின் கம்பிகள் எரிந்து பாரத்தூக்கி செயலிழந்துள்ளதுடன் மின் பிறப்பாக்கியும் செயலிழந்துள்ளது. இதனால் நோயாளிகள், கர்ப்பிணி தாய்மார்களை மேல் மாடிக்கு கொண்டு செல்வதில் பெரும் அசௌகரிய நிலை ஏற்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்தல் விடுத்தும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வியும் வைத்தியசாலைக்கு கள விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது. நோயாளிகளின் நலன் கருதி குறித்த பிரச்சினைக்கு தீர்வு ஒன்றை பெற்றுத்தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுபற்றி மஸ்கலியா பிரதேச சபை தவிசாளர், உபதவிசாளர் இவ்வாறு தெரிவிக்கின்றனர். ලිෆ්ට් එක දැන් මක් මාන්සේලා ගෙනලා අය කරපු ලිෆ්ට් එක දැන් මාස 6ක් මේ විදුලි පවර් එක අඩු වෙලා ਉਹ වැඩ කරන්නේ නැහැ. 300
கட்டில்கள் இருக்கின்றன, 4 வைத்தியர்கள் இருக்கின்றார்கள், 24 தாதிமார்கள் தேவை. அது மட்டுமில்லாமல் பிஓஜி, பிபி, சர்ஜன், எம்எல்டி இந்த வைத்தியர்களை இங்கு தருவார்களானால் இங்கு இருக்கின்ற மக்கள் சிறப்பாக பயன்பெறுவார்கள். இறக்குமதி வெங்காயத்திற்கு 40 ரூபாய் மேலதிக வரி விதிக்கப்படுவதாக அமைச்சர் லால்காந்த தெரிவித்தார். நாட்டில் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் தொடர்பில் பிரச்சினை காணப்படுவதாக கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் ஆகியவற்றில் பிரச்சினை உள்ளது. அதனால் தான் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்திற்கு 40 ரூபாய் மேலதிகமாக வரி விதிக்கப்பட்டு தற்போது இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்திற்கான மொத்த வரி 50 ரூபாவாக காணப்படுகிறது. ஏன் 40 ரூபாய் அதிகமாக வரி அறவிட்டோம்? விவசாயிகளுக்கு குறிப்பிடத்தக்க விலையொன்று கொடுக்க வேண்டும். பின்னர் சத்தோசுவுக்கு சொன்னோம், இவற்றை கொள்வனவு செய்து விற்பனை செய்யுங்கள் என்று. தற்போது 130 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படுகிறது. ஆனாலும் பிரச்சினை முடியவில்லை. இப்போது கூறுகிறார்கள் 1 கிலோவுக்கு 8 வெங்காயம் இருக்க வேண்டும் என கூறுகிறார்கள். இதற்கு விவசாயிகள் கேட்கிறார்கள், கிலோ ஒன்றுக்கு 8 வெங்காயம் இருக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் எங்களுக்கு என்ன சலுகைகளை வழங்கியுள்ளது என்கின்றனர். அதுவும் நியாயமான கருத்துதான். எனவே அந்த அளவிலான வெங்காயங்களை விவசாயிகளுக்கு வழங்க முடியாது. இவ்வாறான பல பிரச்சனைகள் உள்ளன. இன்னும் குளிர் சேமிப்பகம் இல்லை, களஞ்சிய சாலை வசதிகள் இல்லை. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையம் உள்ளது, அது திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இடம்பெறுவதில்லை. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதற்காக நிதி ஒதுக்க வேண்டும். எனவே இது செய்து முடிக்கப்பட்ட நாடு அல்ல, இப்போதுதான் செய்ய ஆரம்பிக்கப்பட்ட நாடு. எதிர்வரும் வருடத்தில் விவசாயிகளின் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காய பிரச்சினைக்கு அரசாங்கம் விரைவான தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் பயன்பாடு மற்றும் இறக்குமதி ஆகியவற்றின் வேறுபாட்டை கண்டறிந்து தீர்வு வழங்காததன் காரணமாகவே தற்போது இவற்றிற்கான பிரச்சினை எழுந்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தை 3 மாதங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் உள்நாட்டு வெங்காயத்தை 1 மாதங்களுக்கு மாத்திரமே வைத்துக் கொள்ள முடியும். எனவே இதை சேமித்து வைத்துக் கொள்வதில் பாரிய சிக்கல் நிலையுள்ளது. எனவே வெங்காய உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு உரம் மற்றும் இரசாயனங்கள் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்திய வெங்காயத்தை 3 மாதங்களுக்கு வைத்திருக்க முடியுமானால் ஏன் எங்களது வெங்காயத்தை வைத்திருக்க முடியாது? இந்த இடத்திலேயே எங்களது விவசாயிகளுக்கு பிரச்சினை உள்ளது. எனவே இது தொடர்பில் விவசாயிகளுக்கு தேவையான உரம், எண்ணெய் உள்ளிட்டவற்றை வழங்கும் போது அவற்றின் தரம் மற்றும் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படுவது குறித்த விடயங்களை தெரிவித்துள்ளோம். எனவே 2026இல் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காய பிரச்சினைக்கு விரைவான தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.